எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது ராகவ். ராகினி, என்ன ராகவ் இங்க வந்திருக்கீங்க? இத மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான். நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சொல்லிருக்காங்க தான். ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல ராகினி. அதனாலதான் வந்தேன். ராகவ். மெஹந்தி டிசைனர் பேர் என்ன? வெற்றி சார். இங்க பாருங்க வெற்றி, நல்லா அழகா போட்டு விடுங்க. என்னோட வைஃப் ரொம்ப அழகா இருக்கணும். கண்டிப்பா சார். ராகவ் கிளம்புங்க ராகவ். யாராச்சும் பார்த்தா என்ன ஆகிறது? கிளம்புங்க. சரி ராகினி, நான் கிளம்புறேன். சரி ராகவ். ஆதித்யா, சொல்லு ஐஸ்வர்யா. ஆணி போட மணியத்துக்கு நீங்க போட்டு வரீங்க. ஆக்குறவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? அவங்க நினைச்சு எனக்கு என்ன? என்னோட பொண்ணடிக்கு நான் போட்டு விடுறேன். இதுக்கு அவங்களா கேட்க போறாங்க. நான் போட்டுடுவேன்ப்பா. அம்மா, அது நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க. மெஹந்தி மட்டும் கேவலமா வரட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. அக்கா, ஆடி தீபிகா. மெஹந்தி எதுக்கு வந்த? இல்லக்கா, நீ எனக்கு மெஹந்தி போடுன்னு சொல்லலான்னு வந்த. ஆனா நீ இப்ப மெஹந்தி போட்டுட்டு இருக்கியே. தீபிகா. சொல்லுங்க மாமா. அர்ஜுன் எங்க? அங்கதான் மாமா இருக்காரு. அர்ஜுனா போட்டுவிட சொல்லு. உனக்கு அர்ஜுன் உனக்கு போட்டு விடுவான். நீ போய் அவன்கிட்ட கேளு. சரிங்க மாமா. ஆதி, சொல்லு ஐஸ்வர்யா. நீங்க தான் எனக்கு மெஹந்தி போட்டு வரீங்க. அது நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ தெரியல. இப்ப நீங்க வேற உங்க தம்பிட்ட சொல்லி தீபிகாக்கு போட சொல்றீங்க. அவ கை என்ன ஆக போதோ? ஐஸ்வர்யா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் பாரு, இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் பாரு. உன்னோட கை எப்படி சவந்து இருக்கும்னு. நான்லாம் மெஹந்தி சூப்பரா போடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. அப்படிலாம் இல்லை, நான் போட்டு விட்டுருக்கேன். யாருக்கு? எங்க அம்மாக்கு தான். எங்க அம்மா கை அவ்வளோ சூப்பரா சவக்கும். பாக்குறேன் ஆதித்யா, பாக்குறேன். கை மட்டும் சவக்காம இருக்கட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் சவக்கும். செவன் தான் ஓகே தான். அர்ஜுன், செம்ம சூப்பரா இருக்கு. தேங்க்யூ அர்ஜுன். தீபிகா, இதுல என்ன இருக்கு? உனக்கு போடாம நான் வேற யாருக்கு போட போறேன்? ஆனா நீங்க உண்மையா சூப்பரா தான் போடுறீங்க. அண்ணா சொன்னது நான் நினைச்சேன், இவர் நல்லா போடுவாரான்னு யோசிச்சேன். பரவாயில்லதான், நல்லா தான் போட்டிருக்கீங்க. ஆமா, எவ்வளவு பேருக்கு போட்டு விட்டுருப்பேன். என்னாச்சு உனக்கு? அப்புறம் நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் இல்ல, யாருக்கு போட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் சொன்னீங்களே நிறைய பேருக்கு மெஹந்தி போட்டுட்டானே. யார் யாருக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதுவா, நிறைய பொண்ணுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏய் அர்ஜுன், நீ சூப்பரா போடுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் தான் போட்டு விடுவேன். உண்மையா சூப்பரா இருக்குடா அப்படின்னுவாங்க. அப்படியா? சரி அர்ஜுன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். நீங்க தான் உங்களுக்கு மெஹந்தி போட்டணும், ஓகேவா? நிஜமாவா? தேங்க்யூ தீபிகா. அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு விட்டீங்க, காஃபி கேட்பீங்களே, அந்த காஃபில விஷம் கலந்து கொடுத்துருவேன். மெஹந்தி போட்ட மாதிரி இருந்தா எனக்கு மட்டும் தான் போட்டு விடணும். அது யாராச்சும் போட்டீங்க இருக்கு உங்களுக்கு. அப்போ இல்லப்பா, நான் வேற யாருக்கும் போட மாட்டேன். உனக்கு மட்டும்தான் போட்டுடுவேன், ஓகேவா? அந்த பயம் இருக்கட்டும் என் மேல. தீபிகா, சங்கீதா, வாடி. நக்குலனா வாங்க. வாங்க நக்குல் ப்ரோ. வாமா தங்கச்சி. நான் எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கமா. என்னடி, உனக்கு இப்பதான் ஊருக்கு ஒரு ஐடியா வந்துச்சா? அப்படிலாம் இல்லடி, இவருக்கு வர நிறைய கேஸ் வருதுனால வர முடியலடி. இடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் இவரை. என்ன நான் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, அங்க நிறைய ஒர்க் இருக்குமா. அதுக்கு ஆண்டி பத்திரிக்கை இருக்க ஊருக்கு வந்தாங்க, அதனாலதான் வந்தோம். ஏன்னா வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா ஒர்க் நிறைய இருக்கு, அதனாலதான். சரிங்கண்ணா. என்னடி நீயா மெஹந்தி வச்சுட்ட? ஆமாடி, நான் தான் அவருக்கு வச்சு விட்டேன். என்ன அவ்வளவுதானே உங்க கை? ஏமா தங்கச்சி, ஏன் இப்படி சொல்ற? ஆமாண்ணா, அவ அப்படிதான் எனக்கு வச்சுட்ட. ஒரு நாள் ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துச்சு, அப்ப எனக்கு தீபிகா தான் வச்சு விட்டா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நானே மெஹந்தி வச்சுக்கிறேன். ஏன்னா என் கை ஃபுல்லா கரு கருன்னு ஆயிடுச்சுண்ணா. தீபிகா, என்னடி உன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாங்க? என்னோட கை மட்டும் கருகருன்னு ஆகட்டும், அப்ப இருக்கு உனக்கு. இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அர்ஜுன். சரி தீபிகா, நீ மெஹந்தி போடு. நான் போய் ஐஸ்வர்யா அக்காவை பார்த்துட்டு வரேன். நான் மெஹந்தி போட்டுட்டேன்டி, நானும் வரேன். சரி வா போலாம். வரேன்டி. அம்மா, ராகினி, இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகா இருக்கடி. ராகினி. அப்பா, என்னாச்சுப்பா? இல்லம்மா ராகினி, இன்னும் 2 நாள் உனக்கு கல்யாணம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகினி. இந்த அப்பா உன் கூட இருக்கவே இல்லைல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்பா அழுகாதீங்கப்பா, அழுகாதீங்க. இங்க பாருங்க, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நம்ம எப்ப வேணா போய் பார்க்கலாம். ஏன் கீதா, என் மனசை சமாதானப்படுத்துறியா? எதுக்கு நீ பொய் சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும். அவ பாண்டிச்சேரி போறா. எப்ப வேணா போய் பார்க்க முடியாதுல்ல? அப்படிலாம் இல்லைங்க, நாம போய் பார்க்கலாம். அப்பா அழுகாதீங்கப்பா. ராகவுக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு நாங்க இந்த ஊருக்கே வந்துருவோம். அப்பா நான் உங்களை எப்ப வேணா பார்க்க வருவேன். அழுகாதீங்கப்பா. ஆமாங்க, அழுகாதீங்க. வாங்க நம்ம ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். ஆமாப்பா, சரிங்கப்பா. கேமராமேன் போட்டோ எடுப்பா. அம்மா, நான் அப்பா கூட தனியா போட்டோ எடுத்துக்கிறேம்மா. சரிம்மா, நீ உங்க அப்பா கூட எடுத்துக்கோ. சரிங்கம்மா. கேமராமேன் போட்டோ எடுங்க. அப்பா. ராகினி, இங்க பாருமா ராகினி, அப்பாக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஊரை வீட்டுல நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். யாரு மனசையும் நீ கஷ்டப்படுத்த கூடாது.
உங்களை நீ ஹாப்பியா வச்சுக்கணும். உங்களை நீ ஹாப்பியா வச்சுப்பல. கண்டிப்பாப்பா, அவங்கள நான் ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பேன். அது போதுமா? தீபிகா உன்னை கூப்பிட்டாமா, நீ போய் என்னன்னு கேளு. சரிங்கப்பா. பிரமன் போட்டோ எடுங்க. இவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஒட்டுக்கா இருந்து. ஆமாக்கா, சிதத்துல ஒன்னா இருந்தது. இதுக்குள்ள கல்யாணமே வந்துருச்சு. ராகினி கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்க்கா. ராகினிக்கு ஒரே ஜாலி தான். ஏன்க்கா நீங்க வேற? அது இல்லடி, உனக்கு மாமியார் தொல்லையும் இருக்காதுல்ல, நீ மட்டும்தான் இருப்ப, ஒரே ஜாலி தான் உனக்கு. போங்கக்கா நீங்க வேற. என்ன சங்கீதா, நீயும் அப்படித்தானே இருக்க? உனக்கும் மாமியார் இல்ல. உங்கக்கா ஜாலியாவா இருக்கேன். அவர் எப்ப பார்த்தாலும் கேசுன்னு சொல்லி கிளம்பிடுவாரு. இங்க ஜாலியா இருக்கிறது. இங்க பாருமா சங்கீதா, மாமியார் என்னைக்குமே தொல்லையா இருக்க மாட்டாங்க. மாமியார் ஒரு அம்மா மாதிரி தான். எனக்கு அந்த மாதிரி மாமியார் தான் எனக்கு கிடைச்சிருக்காங்க. எங்களுக்கும் தான். ஆனா உங்களுக்கு என்ன மாதிரி இல்லல. உங்களுக்கு உங்க அம்மாவோட அண்ணன் வைஃப் தான் உங்களுக்கு அத்தை. நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க அவங்கள. ஆனா நான் அப்படி இல்லல. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாம நான் அந்த வீட்டுக்கே போனேன். நீ திட்டுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ திட்டுனால அவங்க ஒன்றும் குடும்பக்காரி இல்ல. நான் மட்டும் வச்சு தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான், சரியான திட்டுவாங்க. அவங்க என்ன தேவையில்லாம திட்ட போறாங்க? நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்மளை திட்டுவாங்க. அதான் என்னோட அத்தை என்ன திட்டினாலும் அடிச்சாலும் என் மேல பாசம் வச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அதனால எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒவ்வொரு குணம். அம்மாக்கா நீங்க சொல்றது உண்மைதான். அதனால ராகினி, நீ உங்க மாமியார் ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கோ. கண்டிப்பாக்கா, எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுல தான் இருக்க போற. ஒரு மருமகளா இல்லாம ஒரு மகளா இரு. கண்டிப்பாக்கா. ராகினி சொல்லுங்கக்கா. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு போக போறோம். இதனால எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்க்கா. சரி வாங்க கிளம்பலாம். அக்கா நீங்க போங்க, இருங்க நான் வந்துடுறேன். எங்கடி போற? நீ தீபிகோனால் இப்போட புரிஞ்சுக்க முடியலையா? எங்க போறேன்னு உனக்கு தெரியல? தெரியுதுக்கா தெரியுது. அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாமா. தேங்க்ஸ்க்கா. இதை மட்டும் போய் அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ பாத்துட்டு வா. சரிங்கக்கா. ராகினி. ராகவ், ராகவ் உங்க மெஹந்தி ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரு வச்சுட்டா? யாரு? எங்க மாமியார் தான். மாமியாரா? உங்க அம்மாவா வச்சுட்டாங்க? ஆமா. சூப்பரா வச்சுட்டு இருக்காங்க. என்ன அதிசயமா இருக்கு? என்ன நீ போன்னு சொல்லுவியே, என்ன நீ இங்க இருக்க சொல்ற? இல்ல சும்மாதான், கூட பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான். சரி. இன்னும் 2 நாள் கல்யாணம். ஆமா ராகவ். உனக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. ஸ்பெஷல் சர்ப்ரைஸா? ஆமா, உனக்கு பிடிச்சவங்க சீஃப் கெஸ்டா வர போறாங்க. எனக்கு பிடிச்சவங்களா? யாரு? அது சர்ப்ரைஸ் தான். மேரேஜ் ஆகும்போது நீயே பாரு. பாக்குறேன் யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு. இதையும் பார்க்கலாம். சரி வாங்க போலாம். போலாம்.